மனிதர்கள் எப்படி வந்தார்கள் என்று சொல்வதற்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது தான். மனிதர்கள் மத்தியில் குரங்கால வந்தாங்க அல்லது மனிதர்கள் இயற்கையாகவே அப்படியே உருவாகினாங்க. ஆனால் பெரும்பாலானவர்கள் மனிதர்கள் முதல் மனிதன் படைக்கப்பட்ட பிறகுதான் இந்த மனித சமுதாயம் பரவுகின்றது என்று அதிகமான மக்கள் இதை தான் நம்புகின்றார்கள். இதுதான் அறிவுக்கு சரி என்று தோணுகிறது. இதை பற்றி இறைவன் இறைவேதத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று சொன்னால், திருக்குரானில் 4வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இறைவன் கூறுகின்றான், யா அய்யுஹன்னாஸ், மனித சமுதாயமே, யா அய்யுஹன்னாஸ் சுத்தகு ரப்பக்கும், அந்த இறைவன் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தான். மின் தக்கரின் வ உன்சா, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்து அதற்கு பிறகு அதிகமான ஆண்களையும் அதிகமான பெண்களையும் அதனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் பரவச் செய்தான். இப்போ இதை இறைவசனம் சொல்லுகிற வார்த்தை. அப்போ முதல் மனிதன் எப்படி படைக்கப்பட்டான்? அந்த சம்பவத்தை, அந்த கதையை பார்க்கும் பொழுது குர்ஆனிலே இறைவன் சொல்லுகின்றான் 2வது அத்தியாயத்தில், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ. இறைவன் சொல்லுகின்றான், மலக்குமார்களிடம் அவன் ஒரு கட்டளை இட்டான். என்ன கட்டளை? நான் ஒரு ஹலீஃபாவை என்னுடைய இந்த உலகத்தில் ஒரு துணையாக அல்லது இந்த உலகத்தில் ஒரு மனிதனை, சிறந்த படைப்பை படைக்கப் போகின்றேன். அதற்கு நீங்கள் என்ன பதிலளிக்கிறீர்கள்? அந்த மலக்குமார்கள் என்ன சொன்னார்கள்? இதற்கு முன்னால் ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம், ஒரு படைப்பு இந்த உலகத்தில் இருந்தது. அதுதான் ஜின்கள். அவர்கள்தான் அந்த நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் அதிகமான குழப்பத்தையும் அதிகமான கொலையையும் செய்து கொண்டு அதிகமான அழிச்சாட்டத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அதே போலதான் இந்த ஒரு படைப்பும் இருக்குமா? ஏன் இதை படிக்கிறாய் என்று இறைவனிடம் கேள்வி கேட்கும் பொழுது இறைவன் அவர்களுக்கு சொன்ன பதில், நான் இதையெல்லாம் உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறேன், இதனுடைய பெயரை சொல்லுங்கள். சில பொருட்கள் இருக்கிறது, அதனுடைய பெயரை சொல்லுங்கள். அவர்கள் சொன்னார்கள், காலு சுப்ஹானக லா இல்ம லனா, இறைவா நீ தூய்மையானவன், எனக்கு நீ கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதையும் எங்களுக்கு தெரியாது. லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதையும் எங்களுக்கு தெரியாது. இன்னக அந்தல் அலீமுல் ஹக்கீம், நீ எல்லாவற்றையும் தெரிந்தவனாகவும் ஞானமிக்கனாகவும் இருக்கின்றாய். அப்போ இறைவன் மலக்குமார்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளை என்ன? நீங்கள் மனிதர்களைப் போல இருக்க முடியாது இந்த விஷயத்தில், கல்வி விஷயத்தில். அப்போ முதல் மனிதனை இறைவன் எப்படி படைத்தான்? மலக்குமார்களை இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து வர சொல்லி, அந்த மண்ணிலிருந்து கிட்டத்தட்ட 7 மண் என்று சொல்லுகிறார்கள், அந்த மண்ணிலிருந்து பூமியில் இருக்கக்கூடிய அங்கங்கே இடத்திலிருந்து அந்த மண்ணை எடுத்து வந்து அல்லாஹ்விடம் கொடுத்தார்கள். அந்த இறைவன் என்ன செய்தான்? அந்த ஒரு உருவத்தை கொடுத்தான். ஒரு மனித உடலை அவன் உருவாக்கினான். அந்த மனித உடலை உருவாக்க பிறகு அந்த உடலில், அந்த மனிதனில் ரூஹ் கிடையாது, ஆவி கிடையாது, ஆத்மா கிடையாது. அதை பார்த்த மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், என் இடத்தில் இருந்த அல்லாஹ் படைத்த ஒரு ரூஹை, ஒரு ஆத்மாவை அந்த உடலில் அல்லாஹ் போட்டான். சூரத்துல் ஹிஜ்ர், சூரத்துல் பனி இஸ்ராயில், சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆராஃப், சூரத்துல் தாஹா, இந்த எல்லா அத்தியாயங்களிலும் முதல் மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்று திரும்ப திரும்ப அந்த வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிறது. எதற்காக? முதல் விஷயம் நம்ம விளங்கிக்கணும். எந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம்? மண்ணிலிருந்து படைக்கப்பட்டோம். அந்த மண்ணை பார்த்த பிறகு, அந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட அந்த மனிதனுடைய உடலில் இறைவன் ரூஹ், ஆத்மாவை போட்ட பிறகு மலக்குமார்களுக்கு ஆச்சரியம். இறைவன் கட்டளையிட்டான், நீங்கள் அந்த சிறந்த படைப்பு. யார் சிறந்த படைப்பு? இந்த மனிதர்கள் சிறந்த படைப்பு. எப்படி? என்ன ஆதாரம்? முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்லாஹ் சிறந்த படைப்புன்னு சொல்லவில்லை, முஸ்லிம்களுக்கு மட்டும் சிறந்த கண்ணியம் இருக்கிறது என்று சொல்லவில்லை. சூரத்துல் பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய மகனுக்கு, ஆதம் யார்? அவன்தான் முதன் மனிதன் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய பிள்ளைகள் தான் நாம். அந்த ஆதமுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறோம். யார்? இறைவன் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான்.
வலகத் கர்ரம்னா பனி ஆதம். அப்போ அந்த ஆதம் அவர்கள் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட பிறகு மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் கட்டளையிட்டான், நீங்கள் அந்த முதல் மனிதன் அந்த சிறந்த படைப்புக்கு சஜ்தா செய்யுங்கள். அந்த சஜ்தா என்ன சஜ்தா? நீங்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள், அதுதான் அர்த்தம். சஜ்தா செய்தார்கள் மரியாதைத்துக்காக. அவர்கள் குனிஞ்சு அவர்களை மரியாதை செலுத்தினார்கள். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் இப்லீஸ், இந்த மலக்குடைய வர்க்கத்தில் அவன் கிடையாது. மலக்குடைய ஒரு படைப்பு கிடையாது. அதுக்கு என்ன ஆதாரம்? சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், وَإِذْ قَالَ رَبُّكَ وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ كَانَ مِنَ الْجِنِّ. அவன் ஜின் வர்க்கத்திலிருந்து படைக்கப்பட்டவன், நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன். அதுக்கு பல ஆதாரமும் இருக்கிறது. அப்போ அவனும் மலக்குமார்களுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடியவன், இன்னும் சொன்னால் மலக்குமார்களுடைய தலைவனாக இருக்கக்கூடியவன். அந்த மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு நடந்தார்கள். ஆனால் இந்த மலக்குமார்களுடைய தலைவன் இப்லீஸ், இவன் சஜ்தா செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கவில்லை. இங்கிருந்து தான் முதல் பாவம் ஆரம்பிக்கிறது, பெருமை. முதல் பாவம் பெருமை, இதிலிருந்து தான் ஆரம்பிக்கப்படுகிறது. நான் எப்படி அவனுக்கு சஜ்தா செய்ய வேண்டும்? அல்லாஹ் கேட்டான், நீ எதுக்கு சஜ்தா செய்யவில்லை? காலமா மன்அக இத் அமர்துக், காலமா மன்அக அல்லா தஸ்ஜுத இத் அமர்துக். உனக்கு கட்டளையிடும் பொழுது நீ ஏன் சஜ்தா செய்யவில்லை, மரியாதை செலுத்தவில்லை? அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன கைரும் மின் ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன். நான் அவனை விட சிறந்தவன். பெருமை வந்து விட்டது, கௌரவம் வந்து விட்டது, ஆணவம் வந்து விட்டது. நான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன், நெருப்புடைய தன்மை மேலே போகும். அவன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவன், மண்ணுடைய தன்மை கீழாங்கும். அப்போ இதிலிருந்து அவனுடைய பெருமை வெளியே வந்து விட்டது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், இதற்கு பிறகு இந்த இடத்தில் உனக்கு இடம் கிடையாது. கால ஃபஹ்ருஜ், இந்த இடத்துல நீ வெளியேறிவிடு. அதுதான் ஷைத்தான், நம்ம சாத்தான் சொல்லக்கூடிய அதுதான் இப்லீஸ். ஆனால் அவன் வெளியே வரும் பொழுது ஒரு வாக்குறுதி வாங்கினான், இறைவனிடம் ஒரு அவகாசம் கேட்டான். தன்னுடைய படைத்த ரப்பிடம், இறைவனிடம் ஒரு பிரார்த்தனை செய்தான். என்ன பிரார்த்தனை? மறுமை நாள் வரை இந்த இடத்தில் நீ வர முடியாது என்று அல்லாஹ் வெளியேறி விட்டான், அவனை துரத்தி விட்டான். ஃபஹ்ருஜ் இன்னக மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நீ விரட்டப்பட்ட ஷைத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். கால அந்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் வரை, இந்த மனிதர்கள் மறுபடியும் எழுப்பப்படக்கூடிய அந்த நாள் வரை எனக்கு ஒரு சிறிய அவகாசம் கொடு. என்ன அவகாசம்? நான், ஷைத்தான் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க, அவன் தன்னுடைய ரப்பிடம் பேசும் பொழுது ரப்பி, என்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்றான். ஆனால் மனிதர்களை ஊசலாட்டம் செய்யும் பொழுது அவர்கள் மூலமாக கேளுங்கள் அப்படின்னு சொல்றான். இந்த மனிதர்கள் மூலமாக கேளுங்கள். ஆனால் அவன் அல்லாஹ்விடம் இறைவனிடம் கேட்கும் பொழுது ரப்பி ஃபஅந்திர்னி, என்னுடைய இறைவனே எனக்கு அவகாசம் கொடு. அப்போ எந்த ஒரு விதமான ஒரு வசீலா இல்லாமல், யார் மூலமாக இல்லாமல் நேரடியாக அல்லாஹ்விடம் கேட்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம். அவன் கேட்ட துவாவுக்கு அல்லாஹ் பதில் அளித்தான். அந்த துவா முடியவில்லை. கடைசியாக அவன் சொன்ன வார்த்தை லஉக்வியன்னக, இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன், உன்னுடைய அடியார்களை நான் வலிக்கெடுப்பேன். அவன் அன்றிலிருந்து மறுமை நாள் வரை எல்லா மனிதர்களையும் வலிக்கெடுக்கின்றான். எப்படி? அந்த வார்த்தையும் அந்த குர்ஆனில் 7வது அத்தியாயத்தில் இருக்கிறது. சும்மல ஆச்சி என்னஹும், நான் அவர்களிடம் வருவேன். எப்படி? ஐ யமீனிஹிம் வ அன் ஷமாஇலிஹிம், நான் அவர்களுக்கு முன்னால் பின்னால் மேலிருந்து கீழிருந்து எல்லா இடத்திலிருந்தும் அவர்களை நான் வழி தவறி விடுவேன். எப்படி? எதுவரை? அவர்கள் தவறான வழியில் போகும் வரை நான் அவர்களை வழிகெடுப்பேன். அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீயும் உன்னை பின்பற்றக்கூடிய அந்த வழிகெட்டவர்கள், வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் எல்லாம் அந்த நரகத்தில் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். இப்போ முதல் மனிதன் அவர்களுக்கு சஜ்தா செய்யாததின் காரணமாக, மரியாதை செலுத்தாத காரணமாக இறைவன் அந்த ஷைத்தானுக்கு சாபம் அளித்து விட்டான். நீ இந்த இடத்திலிருந்து வெளியேறிவிடு. இந்த முதல் மனிதன், அவர்கள் தனியாக இருந்தார்கள். அவர்களுடைய துணைக்காக, அவர்களுடைய சந்தோஷத்திற்காக அல்லாஹ் அவர்களுடைய விழா எழுமருந்து இறைவன் ஒரு பெண்ணை படைக்கின்றான். அதனால்தான் சொல்லுவார்கள், பெண்ணுடைய படைப்பு
ஒரு விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார்கள். ஆனால் பெண்கள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய துணைவியாக அல்லாஹ் ஆக்கி அவர்கள் எல்லாம் சொன்னான், வயா ஆதமுஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்ன, நீ அந்த சொர்க்கத்தில் சென்று விடு, ஆனால் அந்த பாவத்தை செய்து விடாதே. எந்த பாவம்? அந்த மரத்தை சாப்பிடாதே, அந்த மரத்துடைய பழத்தை நீ சாப்பிடாதே. நீ அமைதியாக நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு காரியத்தை செய்து விடாதே. ஆனால் இப்லீஸ் என்ன செய்தான்? அந்த இடத்திலும் அவர்களை வலிக்கெடுத்தான். எப்படி? வகாசமஹுமா, நான் சத்தியமாக சொல்லுகின்றேன், இன்னி லகுமா லமினன் நாசிஹீன், நான் உங்கள் இருவருக்கும் ஒரு அறிவுரை செய்கின்றேன், ஒரு உபதேசம் செய்கின்றேன், நான் உங்களுக்கு நல்லதை தான் நாடுகின்றேன். என்ன நல்லது? நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டால் எப்போதும் நிரந்தரமாக இருப்பீர்கள் அல்லது மலக்காக மாறிவிடுவீர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அதிகமாக ஆசை வந்தது. அவர்கள் அந்த தவறான காரியத்தை செய்து விட்டார்கள். மறுபடியும் இங்கே இப்போ பாருங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தவறு செய்தார்கள். ஷைத்தான் அவனும் தவறு செய்தான். இருவரும் தவறு செய்தார்கள். ஆனால் இதற்கு பிறகு என்ன நடந்தது? ஷைத்தான் தவறு செய்த பிறகு அல்லாஹ்விடம் சவால் போட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்த பிறகு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். அதுவும் எந்த வார்த்தை? இறைவன் சொல்லுகின்றான், நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையோடு அவன் பிரார்த்தனை செய்தார். ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு வத்தவ்வாபுர் ரஹீம். நீங்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை இறைவன் கண்டிப்பாக மன்னிப்பான். இறைவனிடம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை, ரப்பனா, இறைவா, ஸலம்னா அன்ஃபுஸனா, நாங்கள் எங்கள் மீது அநியாயம் செய்து விட்டோம், வைல்லம் தக்ஃபிர்லனா, எங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், வர்ஹம்னா, எங்கள் மீது இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால், லகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்ட உள்ள மனிதர்களாக ஆகிவிடுவோம், எங்களுக்கு எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இந்த உலகத்தில் அனுப்பிவிட்டான். ஆனால் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான். அப்போ இதிலிருந்து ஒரு படிப்பினை என்ன நமக்கு தெரிகிறது? நாங்கள் இறைவனிடம் எந்த நேரத்தில் தப்பு செய்தாலும் தவறு செய்தாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அந்த பயத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். அதுதான் இந்த திருக்குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் அதற்கான தௌஃபீகை தருவானாக. ஆமீன்.